பெண்கள். என்ன இழவு வார்த்தைங்க இது. மனுஷனா பிறந்து 10 லட்சம் வருஷமா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேடியே அவன் ஆயுசு முடிஞ்சு போச்சு. அப்படி நம்ம கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட என்னதாங்க இருக்குது? இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். இந்த 3 வித்தியாசத்தை வச்சுட்டு இவ்வளவு போடுற சீன் இருக்குது. அது கூட பரவாயில்லைங்க. இந்த கொடுமையை பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு டவுட்டே வருது. கடவுள் ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு. சத்தியமா சொல்றேங்க, இந்த உலகம் அழிஞ்சிரும். ஆனா ஒண்ணுங்க, நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஆழ்நிலை தியானத்துல ஒரு ஓரமா உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மொக்க பையன் அந்த நறுக்கு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கான செலவு பண்ண டைம், உழைப்பு, பணம், அசிங்கம், அவமானம், காரி துப்பல், செருப்படி, விஷம், தூக்கு, ரத்தம், இதெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அப்படின்னா ஒரு அழகான பொண்ணை கரெக்ட் பண்றது அவ்வளவு கஷ்டமான விஷயமாங்க? அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் செய்யற நல்லது, கெட்டது, பிடிச்சது, பிடிக்காதது, அதனோட நகல் எங்க இருக்கு தெரியுமா? நீங்க யூஸ் பண்ற மொபைல்லையோ இல்ல கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. கால் மட்டும் பண்ற போனுக்கு பாஸ்வேர்டு எதுக்குங்க? கல்லா பெட்டிக்கு பூட்டு போடலாம். உங்க போனுக்கு எதுக்கு போடுறீங்க? அப்படின்னா உங்க மொத்த ரகசியமும் அதுல இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இன்னைக்கு உங்க போனை ஹேக் பண்ணிட்டா போதும், உங்களே ஹேக் பண்ண மாதிரி உங்க உற்ற நண்பனுக்கும் தெரியாத ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நான் கண்டுபிடிச்ச வைரஸ் தான் இந்த பாஷா வைரஸ். இவ பேர் ரேகா. இவளுக்கு பிடிச்சது ரெட் கலர் ரோஸ். அப்புறம் ராஜேஷ், அனில், நிக்கில், அமர், ஆண்டனி. இவ்வளோ பசங்களா? புத்தரை தவிர லிஸ்ட்ல எல்லாருமே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு பிடிச்சது வாழைப்பழம். வாழைப்பழமா? அது எதுக்கு? ஒருவேளை வயிற்று வலியா இருக்கும். என்ன மெசேஜ் இது? ராஜேஷ், நேத்து நீ அடிச்ச கிசு சூப்பர். அப்ப நீ யாரா? அட பாவி, நீ லிஸ்ட்லயே இல்லையே. பாவம், யார் பெத்த புள்ளியோ. இது ஒத்து வராது. ஓ, இவர் பேர் மார்க். அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. இந்த நாய் எங்கேயா ஓசில குடிச்சிட்டு வாந்தி எடுத்துன்னு இருக்கும். இட்ஸ் மீ. ஹே, வாவ். இவ பேர் வந்தனா. இவ ரிப்போர்ட்டர். இவ எங்க இருக்கா? OMG. எஸ், இவ தான் நம்ம சாய்ஸ். மச்சி. ஹே, எனக்கு ஒன்று கொடுத்துட்டு போடா ப்ளீஸ் டா. டேய், நான் உன் ஃப்ரெண்ட்ரா, ப்ளீஸ் ஓடி போயிடு. டேய், நீ இவ்வளோ பண்றல, அந்த பொண்ணோட டீடைல் சொல்ற பார்க்கலாம். ஆமா மச்சி, அந்த பொண்ணோட டீடைல்ஸ் மட்டும் தான் இல்ல, எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. நான் சொல்லிட்டா சொல்லு. அவ வரல தங்க மோதிரம்னு சொல்லி பித்தளை மோதிரத்தை போட்டு எவனோ ஒருத்த அவளை கரெக்ட் பண்ணிருக்கா. கையில சாம்பார் கரை இருக்கு, கழுத்துல சோப்பு நுரை இருக்கு. 3 நாள் முன்னாடி அம்மாம் சோப் போட்டு குளிச்சிருக்கா. அவ தலையில 13 பேன் இருக்கு, அதுல ஒண்ணு காது பக்கத்துல இப்ப ஓடுது. Am I right? எப்படி? போன்ல இல்லல? ஏன்னா அவகிட்ட இன்டர்நெட் இல்ல, ஒன்லி லேண்ட்லைன். அவைய வீட்டு வேலைக்காரி கையில மோதிரத்தை போட்டு கரெக்ட் பண்ணது நான் தான். ரொம்ப வாந்தி எடுக்காத. இங்க இருக்கிற பாதி பேர் வீட்டு வேலைக்காரிக்கு தான், மீதி இருக்கிறவங்க பிச்சைக்காரிங்க. தலைய ப்ளீச் பண்ணி உன்னை ஏமாத்துறாங்க. கொடுத்துட்டு போடா. வாழைப்பழம் ரேகா. ராஜேஷ், நேத்து நீ அடிச்ச கிசு சூப்பர். ஏய், யாரா நீ? ஏய், முதல்ல ராஜேஷ் யாருன்னு கேள்ற. வந்துட்டானுங்க. யாரு ராஜேஷ்? சத்தியமா எனக்கு தெரியாதுடா, அவன் போய் சொல்றான்.
ஹே சிரி. I am listening. What's up, Sid? பக்கத்துல இருக்க அழகான பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றது? Sorry, I'm afraid I don't understand. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ் கத்துக்கல. How to pick a pretty girl next to me? Sorry, I can't be able to do that. Can I call pretty girl next to you? Yeah, sure. Hello? Hey, gorgeous. Hey, it's my personal number. உனக்கு எப்படி தெரியும்? இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தெரியும். சொல்லட்டுமா? உங்க வீட்டு ஹால்ல ஓடாத கடிகாரம் ஒன்று இருக்கு. உங்க வீட்டு நாய் பேர் டாம். காம பசியில பாவம் பக்கத்து வீட்டு பூனையோட 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிடுச்சு. அப்புறம் பெட்டோட ரைட் சைடு ட்ராவர்ல ரெட் கலர் பர்சனல் டைரி ஒன்று இருக்கு. அதுல 3rd பேஜ் 2nd லைன் ஐ வில் ஃபைண்ட் him இருக்கு. ரைட்? நீ யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் குச்சி கோகோ. அப்புறம் பாபி பிரவுன் ஃபவுண்டேஷன், மேக் லிப்ஸ்டிக், அர்பன் டிகே ஐ ஷேடோ, விக்டோரியா சீக்ரெட் பிரான்ஸ் ஸ்ட்ராப்லெஸ். ஏய், Just rupees 5086.33. GST extra. எப்படி? இன்னும் இருக்கு. அக்கட சூடு. நான் சொல்றேன்ல. அந்த பையன் அந்த பொண்ணு அறைவான். What? Oh my god. Wow, chance இல்ல. இன்னும் சொல்லட்டுமா? Yeah. பட் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் கிட்ட வரலாமா? Okay. கொஞ்சம் கட்டி பிடிச்சிக்கலாமா? ஏய். ஏய், நானா எனக்காகவா சொல்றேன்? அப்பதான் மேஜிக் ஒர்க் ஆகும். Okay. ஓகே. ரூல் நம்பர் 1. ஒரு பொண்ணை நீங்க எங்க வேணாலும் தொடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவ மனசை தொட்டிருக்கணும்.